கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 28வது வசனத்தின் பிற்பகுதி, தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாத்திரத்தால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, யாருடைய கொடுமையை தாங்க முடியாமல் தேவனிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, அது எனக்கு தெரியாது. வறுமையினால், நோயினால் எப்படிப்பட்ட தத்தளிப்பு உங்கள் வாழ்க்கை சீரழித்து கொண்டு இருக்கிறதோ, அதை இன்றைக்கு தெய்வாதி தேவன் நிறுத்துகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீது செய்த தவறினால் இஸ்ரேல் மக்களை கர்த்தர் பாதித்தார். அதனால் இஸ்ரேலர் இறந்து விடுகிறார்கள். அதனால் மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் சங்கார தூதனை நிறுத்து என்று சொல்லும்போது, தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தேவனுக்கு பலியிட்ட போது அந்த சங்கார தூதன் இஸ்ரேலை விட்டு வெளியேறினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட சங்கார தூதன், அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட தத்தளிப்பு உங்களை விட்டு வெளியேறுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் இந்த வறுமையை தாங்க முடியலை, என்னால் இந்த நோயை தாங்க முடியலை, என்னால் இந்த நெருக்கடியை தாங்க முடியலை, நான் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் ஏற்படுகிற நெருக்கம் எல்லாவற்றையும் என்னால் தாங்க முடியலை என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அழுத அழுகையை, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களை கண்ணீரை துடைக்கிறது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். அது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனை துதித்து பாடி மகிழுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.